அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நெல்லில் வரக்கூடிய துங்க்ரோ வைரஸ் இந்த நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோ வெளியிடுறேன். நண்பர்களே, இப்போது நெல்லில் இந்த துங்க்ரோ வைரஸ் எப்படி வரும், எதனால் வரும், அதை நம்ம எப்படி தடுக்க முடியும், வந்துட்டால் அதிலேருந்து எப்படி நம்ம பயிரை மீட்டு கொண்டு வரலாம், இந்த மாதிரியான சிம்டம் வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பச்சை தத்து பூச்சி பார்த்திங்கன்னா, அந்த பச்சை தத்து பூச்சி எங்கே துங்க்ரோ வைரஸோட தாக்கம் இருக்கோ அங்கேருந்து சாறு உறிஞ்சி நம்ம பயிருக்கு சாறு குடிக்கும்போது ஈஸியாக அந்த நோய் பரப்பப்படுது நண்பர்களே. இந்த மாதிரி சாறு உறிஞ்ச பூச்சி எந்த பூச்சியாக இருந்தாலும் இந்த நோயை ஈஸியாக பரப்பக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது இது வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எளிதாக தாக்கக்கூடிய வகையில் இருக்கிற வெரைட்டியை நம்ம தவிர்க்கலாம். அது ரொம்ப வெய்ய நாட்களில் இல்லை அப்படின்னா, வழக்கம் போல் நம்மளோட ஃபைட்டோசில் ஏக்கருக்கு 20 கிலோ வீதம் நீங்கள் நட்ட 15லேருந்து 25 நாள் கூட ஹியூமேக் 1 கிலோ, வேம் ஒரு 100 கிராம் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நோய் ஒரு 50 to 70% வராமல் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதில் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், ஃபைட்டோசில் போடும்போது ஈஸியாக சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தாக்காது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு புகையான் வர்றது கிடையாது. அதாவது வாய்க்கால் தண்ணி பாய்ச்சிற இடத்துல புகையான் வரலாம், மோட்ரு தண்ணி பாய்கிற இடத்துல மேக்சிமம் ஃபைட்டோசில் போட்ட வயலில் புகையான் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, வாய்க்கால் தண்ணினா வேறு வயலிருந்து கூட புகையான் அடிச்சுட்டு நம்ம வயலுக்கு வர முடியும். அதனால தான் வாய்க்கால் தண்ணி பாய்க்கிற வயலில் புகையான் வரலாம் ஃபைட்டோசில் போட்டாலும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபைட்டோசில்ல நீங்கள் 15லேருந்து 20 நாள் ஒரு முறையும், கதிர் வரதுக்கு ஒரு முறையும் நம்ம கதிர் வரதுக்கு முன்னாடி ஒரு முறையும் போட சொல்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோசில் எஸ்பி அதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மருந்தோட வேணாலும் கலந்து ஒரு டேங்க்குக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் என்ற வீதம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போதும் இந்த பாதுகாப்பு உங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு சீக்கிரமாக சாறு உறிஞ்சி பூச்சி தாக்காமல் இருக்கும் நண்பர்களே. ஓகே, சாறு உறிஞ்சி பூச்சி வந்துடுச்சு, அந்த நோய் வரலன்னா சாறு உறிஞ்சி பூச்சி உதாரணத்துக்கு பச்சை தத்து பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கியூர் அண்ட் கேர் இல்லைன்னா இல்லைன்னா மராசோ இந்த மருந்துகளை நீங்கள் ஃபைட்டோசில் பவுடரோடு சேர்த்து கொடுக்கும்போது மிக அருமையான ஒரு கண்ட்ரோலை கிடைக்கும். ஓகே, நோய் வந்துருச்சுங்க, பூச்சியும் இருக்குது, துங்க்ரோ வைரஸ் நோயும் இருக்குது, என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துங்க்ரோ வைரஸ் வந்துச்சுன்னா மஞ்சள் கலர் இலை மாறும். ஓகேங்களா? அது ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும், மஞ்சள் கலர்லேயும் இருக்கும், ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் அந்த இது. அப்போது அப்படி வரும்போது நம்ம இது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக மருந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் பரவாமல் தடுக்க முடியும். ஓகே, நல்லா வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, பயிர் வளர்ச்சி குன்றிடும், கதிர் நீளமாக வராது, நெல்மணிகள் கரெக்டாக மெச்சூர் ஆகாது, அப்போது மகசூலுங்கிறது ரொம்ப குறைஞ்சிடும் நண்பர்களே. ஓகே, வந்த பின்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வைரஸுக்கு டைரெக்டாக எந்த மருந்தும் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணால் சப்போர்ட்டிங் மெடிசன்றது ஃபைட்டோபாஸ் 50 மில்லி, மாஸ்க் ஒரு 30 கிராம், கூட ஃபைட்டோசில் எஸ்பி ஒரு 50 கிராம், இதனோட சேர்த்து இல்லைன்னா மராசோ 25 மில்லி போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெக்டாரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வைரஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நல்ல பயிர் வளர்ச்சி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு முறை கொடுத்தா போதுமானா, லைட்டாக பாதிச்சிருந்தால் ஒரு முறை கொடுத்தா போதும். ரொம்ப அதிகமாக பாதித்த வயலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை கொடுக்கணும். இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 2வது முறை கொடுக்கும்போது சப்ளிமெண்ட் ஒரு 25 மில்லி சேர்த்துக்குவாங்க. நல்ல வளர்ச்சியும் அதாவது கதிர் வரும்போதுனா கதிர் வளர்ச்சி அதிகமாகவும், நெல் வளர்ச்சி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நெல் வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும் நண்பர்களே. இந்த நேரத்தில் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய இடங்களில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்த சாறு உறிஞ்சி பூச்சி எல்லா பக்கமும் த்ரிப்ஸ் நிறைய வந்துகிட்ருக்கு, தத்துப்பூச்சி நிறைய வந்துகிட்ருக்கு. இந்த நேரங்களில் அந்த வைரஸ் நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி சிம்டம் எங்கன்னா இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி தக்க சமயத்தில் அதுக்கான மருத்துவ முறைகளை கையாண்டு நல்ல மகசூல் எடுக்குமாறு அன்போடு வேண்டுகொள்கிறோம். நன்றி நண்பர்களே.